ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கூடவே நான் ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட கார்னரில் ரவுண்டாக பாருங்கள். இது போல் நான் ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வி ஷேப்பு இல்லை முக்கோண ஷேப்பு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட மேலே கார்னர் மட்டும் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணோடய அதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நமக்கு பூ மாதிரி தெரியுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை திருப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் போல் டபுள் டேப் கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே 4 பக்கமும் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணலையே இந்த பாக்ஸுக்கு அடியில் அந்த குட்டி பாக்ஸை நம்ம இது போல் வச்சு விட்டுருங்க. கரெக்டாக நீங்கள் சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக நமக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு செலவே இல்லாத வீட்டுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் க்ளீன் பண்ணி அங்கே வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்பூன் எல்லாமே இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா வெயிட்டு தாங்கும், கீழே சாயாது, பார்க்கவுமே நமக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கொட்டாங்குச்சி போல் எடுத்துருக்குங்க. இந்த கொட்டாங்குச்சி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. பிளேட் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கப்பாக ஒரு 3 கப்பு போல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கப்பை வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துலேயே கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சி எல்லாமே இந்த கப்பு மேலே வச்சு விட்ருங்க. அப்போ தாங்க கொட்டாங்குச்சி எல்லாமே நீராக இருக்குங்க. இப்போ இந்த கொட்டாங்குச்சி வச்சதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சிகளுக்கு ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் நீங்கள் கொட்டாங்குச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கொட்டாங்குச்சியில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் இட்லி மாவு நல்லா கரைச்சிட்டு இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் முன்னாடி இட்லி குண்டாக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுருக்குங்க. இட்லி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும்தான் இங்கே வேக வச்சுங்க. அந்த இட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அந்த கொட்டாங்குச்சி மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து நான் வச்சு கீழே வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கொட்டாங்குச்சி மேலே நீங்களே பாருங்கள், இட்லி நல்லா பொங்கி வந்திருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி மேலே தண்ணி எங்குமே இறங்கவும் செய்யலைங்க. இது மேலே எப்போதும் போல் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி எடுத்து நீங்கள் வெறும் பிளேட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 3 இட்லியுமே எடுத்து வெறும் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். 3வது இட்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியாக உடஞ்சிச்சு. ஏன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சி செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவும் நல்லதுன்னு கூடங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொட்டாங்குச்சி இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் முட்டை வச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டும் நீங்கள் முட்டை வைங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே அழகாக முட்டை நமக்கு வெந்து வந்துடுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்க எப்போதும் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வைக்கணுமோ அத்தனை முட்டையும் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி குக்கர் உள்ளுக்குள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மொத்தமாக நம்ம ஒரு 5 முட்டை போல் கழுவி நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து லைட்டாக நம்ம கை வச்சு கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் இந்த முட்டை உள்ளுக்குள் நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி கேஸ்கட் போட்டுட்டு 3 விசில் வச்சு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் விசில் எடுத்ததுக்கப்புறம் மூடி நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முட்டை எப்பவுமே உடையாது, ரொம்ப சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த முட்டையில் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நார்மல் தண்ணி வச்சுட்டு இந்த முட்டை எல்லாமே தண்ணி உள்ளுக்குள் நீங்கள் சேர்த்துருங்க. தண்ணி உள்ளுக்குள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரே 1 செகண்ட் போல் அப்படியே விட்டு 1 செகண்ட் கழித்து எப்போதும் போல் முட்டை எடுத்து அழகாக தட்டி நீங்கள் உடச்சி எடுத்திங்கன்னா முட்டை அழகாக வந்துடுங்க. ஓடு தண்ணி அதே சமயம்
தனியாக முட்டை தனியாக நமக்கு ரொம்ப சூப்பராக உரிக்க வந்துடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்க முடியுங்க. இதனால் நமக்கு கேஸ் எல்லாமே மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கோதுமை அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் சரி, ராகிமாவும் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, சீக்கிரமாக வண்டு புழுலாம் வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்காமல் இருக்க அரைச்ச மாவு கூட ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராகி மாவு எடுத்துருக்கேன், ராகி மாவு அரைச்சி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம ராகி மாவுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணியில் ஒரு 2-3 போல் மட்டும் நீங்கள் ராகி மாவு மேலே போட்டு விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பன்னு புழு பூச்சி சீக்கிரம் நமக்கு வைக்கவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்போர்ட் டப்போட மூடி எடுத்திருக்கேன். இது போல் மூடிந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டபுள் டேப்பு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மூடியோட பேக் சைடில் நம்ம ஒட்டி விட்டுலாங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நல்லா டைட்டாக நமக்கு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போய் உங்கள் கிச்சன் பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் இல்லை செவத்துலேயே நீங்கள் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கிட்ட கிச்சன் அடுப்பு பக்கமே நான் இது போல் ஒட்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு டைட்டாக பிடிச்சிக்கணும். எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேஸ் கட்டில் அடிக்கடிக்கு எடுத்து யூஸ் பண்ணோம்லே அந்த கேஸ் கட்டெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி மூட்டை நீங்கள் மாட்டி வச்சுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் துடைக்க இனி நம்ம துணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், அழகாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சரிங்க, நம்ம அடிக்கடிக்கு சமைக்கும் போது நிறைய பொங்கி வழிஞ்சு கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையாகவே மாறி போயிடுங்க. அந்த மாதிரி கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, கேஸ் மேலே துரு பிடிச்ச கரையாக இருந்தாலும் சரி, அழுக்கு கரை, எண்ணெய் பிசுக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ்மே நமக்கு புதுசு போல் ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் துருவினா விம் சோப் நான் சேர்த்துக்கிறேங்க. சோப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் போட ஒழிய அந்த சோடா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு வச்சுருங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் கலந்து விட்ட பின்னாடி ஸ்பூன் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் பார்த்து நல்லா ட்ரையாகவே இருக்கணுங்க. நல்லா ட்ரையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனை கையால் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் கேஸ் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமாக கேஸ் மேலே எங்கே துருப்பிடிச்ச கரை ரொம்ப கரை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இந்த சொல்யூஷன் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேஸ் மேலே எல்லா பக்கமும் இந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் இருக்குது, இந்த ஸ்டாண்டுமே எடுத்து நான் ஒரு ஓரம் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் மேலே எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பை எடுத்துருக்கேன். ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு எங்கே துருப்பிடிச்ச கரை அதிகமாக இருக்கோ, அழுக்கு கரை அதிகமாக இருக்கோ அங்கே லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே இந்த அழுக்கு எல்லாமே காணாமல் போயிடுங்க. இப்போ நம்ம இதே போல் அந்த ஸ்க்ரப்பை வச்சுட்டு கேஸ் மேலே எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு டைம் நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், கேஸ் மேலே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு ஸ்டாண்ட் சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் வச்சு ஒரு டைம் லைட்டாக எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே காணாமல் போயிடும். அந்த கேஸ் ஸ்டாண்டுமே அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டாண்ட் நல்லா நம்ம துடைச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் நார்மல் பேப்பர் எடுக்க இது போல் நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. நியூஸ் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன நியூஸ் பேப்பரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண நியூஸ் பேப்பரை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு இது போல் நல்லா நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு எப்போதும் போல் கேஸ் மேலே நல்லா நம்ம துடைச்சிக்கலாங்க.
எப்படி நம்ம துணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம நல்லா துடைச்சதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா டிப் பண்ணி கேஸ் மேலே எல்லா பக்கமும் இந்த நியூஸ் பேப்பர் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா நம்ம துடைச்சிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வச்சு நான் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஓரளவுக்கு கேஸ் மேலே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தொடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சின்ன துண்டு நியூஸ் போல் நான் எடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் தண்ணியில் எதுவுமே போட வேண்டாம், டேரெக்டாக இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் வச்சுட்டு கேஸ் மேலே எல்லா பக்கமும் தொடச்சி விட்டால் போதுங்க. கேஸ் ஸ்டவ்வுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. நம்ம எப்படி துணி யூஸ் பண்ணி நம்ம துடைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு இருக்குங்க. எந்த வித வித்தியாசம் நமக்கு இருக்காது. என்ன ஒன்று துணி வச்சு நம்ம துடைச்சோம்னா அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஆனால் இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் துடைக்கும் போது மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துடைச்சி முடிச்சு நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க. இப்போ நம்ம எல்லா பக்கமும் அழகாக நம்ம துடைச்சி முடிச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் நீங்களே பாருங்கள், நல்லா நமக்கு பளிச்சுன்னு மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.